வாழை விவசாயிகளே, உங்களுக்கான இரண்டாவது தகவல். அடுத்து உங்களுக்கு என்ன முக்கியமான நோய் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, வாழை மரத்தில் பனாமா வாடல். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா இலை ஓரங்களில் மஞ்சள் நிறத்தில் வாட தொடங்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இலை ஃபுல்லாக உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும். அந்த இலை காம்பு பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சு தண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தொங்குன மாதிரி இருக்கும். ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூடோஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, போலித்தண்டு, அதில் வந்து பிளவுமே ஏற்படும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாதிப்பான மரத்தையோ இல்லை பாதிப்பான இலைகளையோ அப்புறப்படுத்திட்டு நம்ம தயாரிப்பான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்துங்க. இதில் வந்துட்டு 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ். வாழை மரத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பூஞ்சா நோய்களுமே கட்டுப்படுத்தும். உங்களுக்கே தெரியும், நான் போன வழியில் காம்பினேஷன் சொன்னேன் வாழை மரத்துக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம ஃபெர்டிலிட்டி. இதில் வந்துட்டு 6 வகையான நுண்ணுயிர்கள் 7 வகையான சத்துக்களை கொடுக்கும். எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு நீங்கள் தேவையான தண்ணியில் வந்து குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் 3 டோஸுமே வேர்லேயே கொடுத்துக்கலாம். அன்பார்ந்த வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அனைவரும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.